தந்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் வைகரை வருணன். சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதிர வைத்த விவாதங்கள், சிரிக்க வைத்த தருணங்கள், சூடுபிடித்த அரசியல் மோதல்கள்னு சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளை அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போ நாம் பார்க்கலாம். அந்த வகையில் சட்டப்பேரவை தொடங்கினதும் கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்கள் பிரேத பரிசோதனை அறிக்கை பற்றி பேசினார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. 3 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு கேள்வியை எழுப்பினார் உதயநிதி. 3 தமிழர்கள் அந்த மாநில வனத்துறையால் கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த அவையினுடைய கவனத்திற்கு இதை எடுத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதில் 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு, விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சியை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். இந்த பிரச்சனை நடந்த உடனே முதலமைச்சரோ அமைச்சரில் இருப்பவர்களோ கர்நாடகா போய் இறந்த தமிழர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் உறுப்பினர் மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்க. நீங்க விரிவா அதுக்கு நான் கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்திருக்கலாம். இது அமைச்சர் ஏற்கனவே விரிவா பதில், சட்டத்துறை அமைச்சர் அன்னைக்கு விரிவா பதில் சொல்லிட்டாங்க, வனத்துறை அமைச்சர் அதை பற்றி பதில் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதாவது பிரேத விசாரணையில் நடந்திருப்பதற்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் கர்நாடகா சொன்னதுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டீங்க. அதுதான் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அது குறித்து அமைச்சர்கள் பதில் உரையை தயார் செய்த பிறகு விரிவாக எடுத்து பேசலாம். அது வாய்ப்பு தரேன். பேரவையில் பேசின திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் ஊடக விவாதங்களில் பேசும் சிறுபான்மையின ஆணைய தலைவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட பதவி நீக்க வலியுறுத்தினார். அதற்கு விவாதங்களில் கலந்து கொள்வது அவருடைய தனிப்பட்ட விருப்பம்னு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளிக்க ஆய்வு செய்யப்படும் அப்படின்னாரு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனாக மரியாதைக்குரிய திரு ஜெரால்டு ஃபெலிக்ஸ் அவர்களை இந்த அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. ஸ்டாச்சுட்டரி போஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தொடர்பான தொலைக்காட்சி விவாதங்களிலேயோ கருத்துக்களையோ மற்றவர்களை அபியூஸ் பண்ணக்கூடிய அளவிலே பேசக்கூடாது, பங்கெடுக்கக்கூடாது என்பது சட்டப்படியானது. அவரை நியமித்திருக்கின்றீர்கள், நாங்கள் அதிலே தலையிடக்கூடிய தேவையில்லை. இருந்தாலும் இது போன்ற அரசியல் விவாதங்களிலே அவர் பங்கு கொள்வதை இந்த சட்டப்படி தடுக்க வேண்டும், அல்லது அது தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்ள கடமை. சட்டத்துறை அமைச்சர் அவரவர் தொலைக்காட்சி விவாதங்கள் பங்கெடுப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் ஏதாவது சட்டப்பூர்வமாக ஏதாவது தவறு இருந்தால் அது குறித்து விவாதிக்கலாம். ஏற்கனவே திண்டுக்கல் லியோனி அவர்களே அவர்கள் பாடநூல் கழகத்தை நியமிச்சார். அவருடைய தினம் வேலையை பாத்தீங்கன்னா எதிர்கட்சியினர் எதிர்கட்சியினர் விமர்சிப்பது மட்டும்தான். அதனால ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அது குறித்து அவர்கள் புகார் தெரிவிக்கலாமா தவிர்த்து யாருமே அதுல இந்த ஸ்டாச்சுடைய இதுக்கு முன்னாடி பலர், இதுக்கு முன்னாடி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி பலர் இந்த பொறுப்புல இருந்திருக்காங்க. அவங்க தனிப்பட்ட விவாதத்துல பொது மேடைகள்ல பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஏதாவது தவறு இருந்தால் உறுப்பினருக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும்தான். ஒரு ஸ்டாச்சுட்டரி சேர்மன் போஸ்ட்டுக்கும் சாதாரண வாரியத்தினருக்கும் வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்லுகிற நாம் கவனத்தில் கொண்டு அதை எப்படி மேற்கொண்டு எடுத்து செல்லலாம் என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்யலாம். தொடர்ச்சியா பேசின திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் எதிர்கட்சிகள் கேள்விக்கு ஆளும் கட்சி பதிலே கொடுக்கறதில்ல அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. அவருடைய பேச்சுக்கு அதிமுக தளவாய் சுந்தரம் குறுக்கிட தளவாய் சுந்தரத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்க அவையில அமளி ஏற்பட்டுச்சு. எதிர்கட்சி போய் பேசுறாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. ஆனால் பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில் எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்கட்சிட்ட. அந்த எதிர்கேள்வியை போடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை எதிர்கட்சியில் உள்பவர்களுடைய உறுப்பினர்களை அவருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே, ப்ரொவோக் பண்ணக்கூடிய வகையிலே சில வார்த்தைகளை போடுகின்ற காரணத்தால் உங்களை அவர்கள் தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பேச வேண்டிய நேரத்தில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து நீங்கள் மானிய கோரிக்கையில் உரையாற்றினா நன்றாக இருக்கு. எங்களுக்கு தெரியும் பதில் சொல்றதுக்கு. பேரவைத் தலைவர்களே, அவர் உண்மைக்கு புறம்பாக சொல்றேன். அவர் காங்கிரஸிலிருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் நின்று திமுக இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக
வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா. உறுப்பினர் பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையில்லாம் ஒரே கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் வந்து அந்த கிளாரிபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல. போதும். தலவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம். இப்படியே விவாதம் பரபரப்பா போக வழக்கமா மற்றவர்கள் பேசுறப்பதான் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் குறுக்கீடு செய்வாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொல்ல அவை கலகலப்பாச்சு. அப்ப சட்டுன்னு எழுந்து குறுக்கீடு செய்யும் வழி தெரியுதா அப்படின்னு அமைச்சர் ஆதவ் சொல்ல, இனிமேல் ஆஸ்டின் அடிக்கடி குறுக்கிடுவார்னு நகைச்சுவையா முடிச்சாரு உதயநிதி. பொதுவாக மற்றவர்கள் பேசும்போதுதான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் ஆஸ்டின் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போதே நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் இடமாறு அனுமதிக்க கூடாது, இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவார். இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். இதைத்தான் நம்ம நேஷனல் சொன்னார்கள். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கைகள் எடுத்துட்டு போறீங்கன்னு. இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் தொடர்ச்சியா 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பத்தி கேள்வி எழுப்பின ஆஸ்டின் பெரிய ஆதாயம் இல்லாமையா ராஜினாமா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேள்வியை எழுப்ப அதற்கு ஆதவ் பதில் சொல்ல அவை பரபரப்பாச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா கேள்வியை எழுப்ப இடைத்தேர்தல்கள்ல தாவேகா வெல்லும்னு செங்கோட்டையன் பேசியதற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சது. இதனால் அவையில விவாதம் அனல் பறந்துச்சு. 6 உறுப்பினருடைய பணி இடம் இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம், ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ளாக ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரை தவிர சாதாரணமாக பண்ண முடியாது. மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்பு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலகம் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்யலாம். அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாம தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டல, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்ப மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு அரசுடைய கவனத்தை கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்கிற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய அந்த பொறுப்பு அமைச்சர்
அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில தாவேகா வேட்பாளர் வாபஸ் பெறல, அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டுச்சுன்னு இபிஎஸ் பதிலளிக்க அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று அமளியில ஈடுபட்டதால பேரவையில சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப விதிகளை பயன்படுத்த நேரிடும் அப்படின்னு கடுமையா எச்சரிச்சாரு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். இது விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாறி போகுது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவர் பேசுங்க. உறுப்பினர் பேசுறேன். மாண்புமிகு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நான் மாணவர் முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கலாம், அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி அவருடைய வேட்பாளர் பத்தி நாங்கள் பொறுப்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இதுக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்குல இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விட்டு வேற யாரையாவது பேச விட்டுமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லைங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க எல்லாரும். அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க எல்லாரும். உட்காருங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க. உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். பேரவை விவாதத்தில் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள் தவறுன்னு குறுக்கிட்டாரு அமைச்சர் கீர்த்தனா. முதலீட்டாளர்கள் தவறா நினைக்க மாட்டாங்களான்னு அமைச்சர் கீர்த்தனா கேள்வியை எழுப்ப, கொள்கை விளக்க குறிப்பில் எதுவுமே இல்லைன்னு திமுக ஆஸ்டின் புத்தகத்தை காட்டி விமர்சிக்க விவாதம் சூடுபிடிச்சது. பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வேற எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். நம்முடைய தொழில்துறை அமைச்சர்கள் சொன்னாங்க, நாங்கள் 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ளாக இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லலை. 3 மாசம் ஆகிருக்குது. அது உங்க கொள்கை விளக்க குறிப்பை பார்த்தாலே தெரியுது, அதில் எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ண போறோங்க, ஒரு லாங் டேர்ம் திட்டங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க 2036 நாங்கள்
$1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றுவோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மாற்றினா நாங்கள் வரவேற்கிறோம். முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கை காமிச்சு ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கொண்டு வர போறோம். அதுக்கு இப்படி நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம்ன்றதை விட்டுட்டு இளைஞர்கள் தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த மாதிரியான தப்பான ஒரு பதிவை நீங்க பதிவு செய்யக்கூடாது. அது தவறான செயல். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீர்த்தனா அப்புறம் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் இடையிலான விவாதம் வந்து தொடர்ந்துச்சு. அப்ப பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டதை முதலீட்டாளர்கள் தவறா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு ஆஸ்டின். அதற்கு சிஎம் விஜய் எப்பவுமே விவசாயிகளுடைய பக்கம் இருப்பாருன்னு பதில் கொடுத்தாங்க ஆதவர்ஜுனா. முதலீட்டாளர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்களா, தவறாக சிந்திக்க மாட்டாங்களா, இப்படி தான் பேசுறீங்கன்னு சொன்னாங்க. நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? தான் இன்னைக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடியதுக்கு பரந்தூர் விமான நிலையம் தான் மிக முக்கியமான இது. நான் கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல நாங்கள் எடுத்துட்டோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக, விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது வந்து திமுக. இந்த விமான நிலையம் இல்லைன்னா தமிழகத்தோட முதலீடே போயிடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். அப்படிதான் ஒவ்வொரு துறையில நடந்துட்டு இருக்காரு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்பு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட் 81 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டது. தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடும் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளை அறிக்கை நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? இல்லை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர் இருந்து. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. இப்படியே பேரவை விவாதம் வந்து பரபரப்பா போனப்ப விளக்கம் அளிக்க எழுந்த அமைச்சர் நிர்மல்குமார் திட்டம் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் ஜி ஸ்கொயர் மாப்பிளைக்காக திமுகவினர் வந்து துடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க அவை வந்து கலேபரமாச்சு. அதற்கு பேரவையிலேயே யாரும் எதிர்பார்க்காத வகையில் முன்னாள் நிதியமைச்சர் ஷார்ப்பா பதிலடி கொடுக்க விமான நிலைய விவாதத்தில் அனல் தெரிச்சுது. நேற்றே வந்து பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் வந்து 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம், அந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி வந்து நம்ம கையாளக்கூடிய திறமை இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லேயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சனா இருக்கும். இது எப்படின்னா இப்ப இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் வந்து
4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G2 மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. G2 மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G2 மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒன்றும் பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேச அனுமதிக்கிறேன். திமுக ஆட்சியில நேரடியா பரந்தூர் தேர்வு செய்யப்படலன்னு விளக்கம் அளிச்சாரு தங்கம் தென்னரசு. பரந்தூர் விமான நிலையம் இடம் தேர்வுல உள்நோக்கம் இல்லைன்னு சொன்னாரு தங்கம் தென்னரசு. மீனம்பாக்கம் விமான நிலையத்தை எப்படி விரிவாக்க பண்ண முடியும், அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி வெளியேற்றுவீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினாரு. சென்னையினுடைய புவியியல் அமைப்பில் வேற எந்த இடத்திற்கும் கொண்டு போக முடியாது. நேரடியாக நாங்கள் உடனடியாக போய் பரந்தூரில் உடனடியாக போய் பார்க்கல. உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடத்துல கூட கேளுங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்? அப்ரூவல் கொடுக்கணும். பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றையே நான் விளக்கி இருக்கிறேன். சென்னையினுடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்க போக முடியாது. நார்த்துக்கு போனீங்கன்னா ஒன்று மணலிலிருந்து எண்ணூர்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தை நார்த்தில் போக முடியல. சவுத்துக்கு போறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பார்க்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேராக வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ளே இருக்கு. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்கம் அனல்மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், எந்த பகுதியிலும் அங்கே போக முடியல. அது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்கே வரோம்? வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைடில் போகும்போது தான் நம்ம 2 இடங்களை பார்க்குறோம். பன்னூர் ஒன்று பார்க்குறோம், பரந்தூர் ஒன்று பார்க்குறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நடுவில் 2க்கும் நடுவில் நம்ம கம்பாரிசன் ஸ்டடிஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்? ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்த பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்களில் பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயமும், எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போதுதான் பரந்தூரை தாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்து. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணிதான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை. நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூரில் கொடுத்தாரு. எனவேதான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க சொல்றீங்க நாங்கள் இன்னொரு இடத்தை பார்க்க போறோம். போய் பார்க்க போற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள், இப்ப நீங்க எப்படி இருந்தாலும் நிலங்களுக்கு போவீங்க, அங்க போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்க பண்ண வேண்டி இருக்கும். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதை பத்தி பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்போ வரப்போகுது? எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு எத்தனை பேரை நீங்க மீனம்பாக்கத்துல இருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதனுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை நீங்க யோசிச்சு பாருங்க. சுற்று வட்டாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே நாங்கள் சொல்வது, பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது, முடிச்சிடறேன். ப்ராக்ரஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் எரிசக்தித்துறை அமைச்சர் முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்க பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம்
கையகப்படுத்தப்பட்டதாக அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா இல்லது விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீங்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். 95% நம்ம வந்து அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. அப்ப இருக்கிற ரன்வே வந்து இங்க இருக்கிற நீர்நிலைகள் மேல போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்பயே வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகுதான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை எடுத்தார். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகுதான் அந்த முடிவை எடுத்தார். மாண்புமிகு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு வந்து முக்கிய ரீசன் வந்து அங்க வந்து பல காலமா ரைஸ் கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு கூடுதல் விமான நிலையம் அவசியம். அவ்வளவுதான், கூடுதல் விமான நிலையம் அவசியம். அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும்போது அதனால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வேற பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலான்னாரு. அது சட்டத்தில் வந்து அதுக்கு இடம் இல்லை. எந்ததுக்காக கையகப்படுத்தியிருக்கிறோமோ அதற்காக தான் அந்த நிலத்தை வந்து பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை விவசாயிகளுக்கு திரும்பி கொடுக்கணும். அது வந்து அரசு அது குறித்து என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். இன்னொரு விமான நிலையம் இல்லாமல் 1.3 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம எட்டுவது சாத்தியமில்லை. ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013 கிளாஸ் 1999 படி ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு கையகப்படுத்தும் நிலம் அத்திட்டம் சில காரணங்களால் செயல்படுத்த இயலவில்லை எனில் மற்ற பொது திட்டங்களுக்கு அரசு ஒதுக்கீடு செய்து உத்தரவு வழங்கிட சட்டங்களில் வழிவகை உள்ளது. இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோது அது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த 8 வழிச்சாலையை கைவிடப்பட்டது. இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவர்கள் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை கைவிடுகிறோம். ஆனால் நாங்கள் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், 2வது விமான நிலையம் கொண்டு வரும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் என்ன நடக்கிறது? இங்க அரசியல் நடக்கிறது. அரசியல் நடப்பதால் தமிழகத்திலே எந்த வளர்ச்சியும் வருவதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கு மாறினால்தான் இங்க தொழில் வளர்ச்சி வரும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி 1 ட்ரில்லியனும் வராது, 1.5 ட்ரில்லியனும் இந்த தமிழகத்துக்கு வராது. பேரவையில் மதுரை மத்தி தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா பேசினப்ப வக்பு சட்டம் விவகாரத்தில் திமுக செஞ்சது என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பினார். திமுகவை குறிப்பிட்டு அவர் சொன்ன கருத்துக்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தொடர்ச்சியா யார் ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கிடைச்சதுன்னு சட்டப்பேரவையில் ஒரு காரசார விவாதமே ஏற்பட்டுச்சு. வக்புக்கு எதிராக சட்டம் வரும்போது கேரள அரசாங்கமே அந்த வக்புக்கு எதிராக அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஆனா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது? நம்ம இஸ்லாமிய மக்கள் பார்த்தாங்க. ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டம், இந்த சட்டத்தை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கமாடும் சென்று இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தார் என்பதுதான் இந்த நிராசன உண்மை என்று பார்க்கப்படுகின்றது. இஸ்லாமியருக்கு 5% உதவி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். எங்களோட கழகத்தின் பொதுச் செயலாளர் நான் கூப்பிடுவேன், பாசத்துக்குரிய நானா அவர்கள் நம்ம கண்டிப்பா அரசாங்கம் அமைஞ்சோன்னு கொடுப்போம். ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில 234 தொகுதியில 5 விழுக்காடு 13 இஸ்லாமியர்களுக்கு வாக்கு பாத்தீங்கன்னா தேர்தலை இடம் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் இன்றைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பேசுங்க, என்ன சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல நான் முடிச்சிடுறேன் சார், நான் வந்து பத்திரிகை வர செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை, உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக
முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி கூறினார். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தேவையில்லாத பதிவுகளை முஸ்லிம் சமுதாயத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்று முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் கொச்சைப்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. சொல்லுங்க, நடவடிக்கை எடுப்பேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் முதல்ல இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முஸ்தபா பேச்சுக்கு திமுக எம்எல்ஏக்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ வந்து திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அடிக்க பாயிறாருன்னு குற்றச்சாட்டை முன் வச்சார் அமைச்சர் ராஜ்மோகன். பெரும் அமளிக்கு மத்தியில் முஸ்தபா தன்னுடைய பேச்சுக்கு ஆதாரத்தை காட்ட ஆய்வு செய்கிறாருன்னு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். போகிற போக்கில் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்கள் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாற்று கருத்தில் அதுக்கு விட்னஸே அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. பேராசிரியர் சரி, நம்முடைய அன்சாரியும் சரி, அதே போன்று நம்முடைய இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்படி இருக்கிற உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இடத்துக்கு போப்போம். ஏனுங்க மாணவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க 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 உட்காருங்க. என்ன இருங்க 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 உட்காருங்க. என்ன நடந்தது கேமரால காட்டினாங்களா தெரியல. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலுன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகடத்துல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பை கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்க கிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம், நீங்க லைவ் பண்றீங்களா? உங்கள்ட்ட ரெக்கார்ட்ல இருக்குல்ல, லைவ் பண்றீங்க. ஆனால் புரட்சிகரமான ஒரு விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில் கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. பின்னால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பதற்றத்தை உருவாக்குவதில் நீங்கள் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆதாரத்தை என்னிடம் காட்டிவிட்டீர்கள். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேசாமல் மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்கைக்குள்ள வந்துருங்க. மானிய கோரிக்கைக்குள்ள வரேன். பாருங்க, பேரவை தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நீக்குங்கன்றீங்க. பேரவையில் பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் பேசினப்ப நீண்ட நேரம் பேசுறதா சபாநாயகர் சொல்ல, அனி 5 நிமிஷத்துல பேச முடியாதுன்னு சௌமியா கிட்ட கணேஷ்குமார் சொல்ல அவை கலகலப்பாச்சு. பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க, நீங்க இருங்க, இன்னும் நிறைய இருக்கு. அது எப்படி 5 நிமிஷத்துல முடிய முடியும்? பழமொழி சொல்லுவாங்க,
கல்லாடி பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்ட்டு யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல. நான் பேசுறேன்னு தொடர்ச்சியா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன்ல ஒரு நிமிஷத்துல உட்கார்ந்துறோம். 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி வந்துடுச்சுன்னு சொல்றீங்க. வரவேற்கிறோம், மனதால வரவேற்கிறோம். ஆனா எந்தெந்த நிறுவனங்கள் என்று எல்லாத்துக்கும் வெள்ள அறிக்கை நீங்க கொடுப்பீங்க. வெள்ள அறிக்கைன்னு சொன்ன உடனே தான் உங்களுக்கு பிடிக்கும். இதையும் ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் தெளிவாக தெரிந்துவிடும். அந்த 1 நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் எங்க போய் முடியுது பாத்தீங்களா? பேசுங்க. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என்னுடைய பதிலுரையில் டீட்டெயிலாக என்னென்ன கம்பெனி வந்திருக்கு, எந்தெந்த பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்துக்கு வந்திருக்கா, சென்னையில் வந்திருக்கா, காஞ்சிபுரம் வந்திருக்கா, டீட்டெயிலாக நான் பதிலுரையில் சொல்லுவேன். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் விவாதம் செய்யறதா எதிர்கட்சிகளோட வேலை. பாராட்டுறது எதிர்கட்சிகளோட வேலை இல்ல. நான் கேட்பது என்ன, சிறப்பா செயல்பட்டு இருக்கு, நீங்க சந்தோஷம். ஆனா பாதி டைட்டில் பார் காலியா இருக்கு. அது காலியா இருக்கின்ற அக்கா ஒரு 2 நிமிஷம் இருங்க கோச்சிக்கா. தொழில்துறை இருங்க. பேரவையில கனிம வளங்கள் குறித்த விவாதத்தில் பேசின அமைச்சர் ஆதவ் முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமிகளை கைது செய்யணும்னு பேசினது சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அவருடைய பேச்சுக்கு ஆதாரம் இல்லாம பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி பேசுறாங்கன்னு திமுக எதிர்ப்பு தெரிவிக்க பேரவையில கூச்சல் குழப்பம் நிலவுச்சு. அப்ப பேரவையில தகாத வார்த்தைகளை பேசுவது மன வருத்தத்தை தருவதா சபாநாயகர் வருத்தம் தெரிவிச்சாரு. என்னுடைய பார்வையிலும் சரி, அரசுடைய பார்வையிலும் சரி, அரசினுடைய வளங்கள் இன்றைக்கு உண்மையான நிலவரம் என்னன்னா அரசியல்வாதி கையில இருக்கு. அது எந்த கட்சி கூட சொல்லணும்னு நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. அமைச்சர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குனாங்களா, அதுமே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? அதிகாரத்து வந்து அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லயும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்குவாங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கிறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களா. ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நீங்களா உட்காருங்க, நீங்களா உட்காருங்க. நான் பேசுறேன், உட்காருங்க. நீ உட்காரு, நீங்களா உட்காருங்க, உட்காருங்க, நீங்களா உட்காருங்க, நீங்க உட்காரு, நீங்க உட்காருங்க, 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 நீங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. யாரா வருது உட்காருங்க. கேளுங்க. பேரவைத் தலைவர் பேச விடுங்க, பேச விடுங்க. அப்படி உட்காரு, உட்காருங்க தம்பி. அண்ணா மாண்பு உறுப்பினர் அவர்கள் அவர்தான் முதல்ல அவர் மரியாதை குறைவில்லாமல் பேசினார். நாங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யாரு பேருமே குறிப்பிடல. குறிப்பிடாத போது ஏன் நீங்க எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க? அவருடைய கருத்தை சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா நீங்க தாராளமா உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்க அது பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். நான் குறிப்பாக சொல்றேன். மதுரையில முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருக்கு உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி சொல்லிட்டு நான் பேர சொல்லலாம் எப்படி? யாரு பேரையும் சொல்லலன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்கிறார்கள், எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா?
யார் வச்சிருக்கான்னு பட்டி போனோமா இல்லையா? பல்வேறு வகையில பொதுக்கூட்டம் மாதிரி எப்ப பார்த்தாலும் பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்க பொதுக்கூட்டம் பேசல. பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தில் நான் பேசுகிறேன் என்று 19வது பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்க என்ன உள்நோக்கத்தோட பேசுறோம்? சம்பந்தப்பட்டதான பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அங்க எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க மரக்கட்டையா உட்கார்ந்து இருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும். சபை மரபு இல்லாம சபாநாயகர் இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் அமைதியா இவங்க சொல்லாத கருத்தா விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது ஒரு செட்டப். பின்னாடி இருக்கிறவங்க ஏங்கிறது அதுங்கிறது அவன் இவன் அடிக்க வருது. உடனே இவரு ஏன்ச்சு கட்டுப்பாடு எங்களுக்கு சொல்லி தராங்களாம். கொஞ்சம் திரும்பி அவரை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. நான் மீண்டும் இதை தான் சொல்லுகிறேன். இது வெற்றி தலைவர் அரசு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற அரசு கிடையாது. என்ன செய்கை இது? கையில செய்கை பண்றது, எழுந்து நின்னாலே அங்க கமெண்ட் பாஸ் பண்றது, மைக்கு வாங்கி ஆக்கப்பூர்வமா பேசுங்க. வா போ வாடா போடா அவனே இவனே எல்லாம் பேசுறது ஏன் அனுமதிக்கிறீங்க? மைக்ல பேசினாதான் பேச்சா? மைக்கில் அவ்வளவு கமெண்ட்ஸ் பேசும்போது இது எல்லாம் ரத்தம். வெற்றி தலைவரினுடைய தலைமையில புதிய தலைமுறை அரசியல் வந்துருக்கு. நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுங்க. எப்படி நல்லா பேசணும்னு சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு பம்புக்கு இழுப்பதே அவங்க தான். மேலே ஏறி வந்து எல்லைகளை தாண்டி இருக்கைகளை தாண்டி வந்து தாவி குதிப்பதும் கையை நீட்டிக்கொண்டு ஓடி வருவதும் தகாத வார்த்தைகளாலே காதுகள் கேட்கக்கூடாது, இந்த அவையில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை வீசிக்கொள்வதும் மிகுந்த மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்தும். இப்படி ஆக்கப்பூர்வமாக போய்கொண்டிருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அன்போடு ஆளும் பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு அன்போடு சொல்கிறேன், அவையில் ஆக்கப்பூர்வமான செய்திகளை முதல்ல நீங்கள் பரிமாறிக்கொள்ளுகிற போது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய சங்கடமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இனி வருங்காலத்திலாவது அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். இனிமேல் நான் சொல்கிறேன், இருப்பிடத்தை தாண்டி வெளியே வருகின்ற எந்த உறுப்பினராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். அதே போன்று உட்கார்ந்தபடியே ஏசுகின்ற கூசுகின்ற வார்த்தைகளை யார் பேசியிருந்தால் நான் அனுமதிக்க முடியாது. பேரவையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மானிய கோரிக்கையில் பேசினதை தொடர்ந்து இயற்கை வளம் மானிய கோரிக்கை பற்றி அமைச்சர் பிரபு பேசினார். அப்போ குவாரிகளால் தமிழகத்தில் பிரம்மரிஷி மலை, கோணமலைன்னு பழமையான மலைகளையே காணோம்னு பட்டியலிட்டது கவனம் பெற்றுச்சு. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பை கேள்விப்பட்டிருப்பீர்கள். காணாமல் போன மலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரம்பலூர் மாவட்டத்தில் எழும்பலூர் கிராமத்தில் 75 மீட்டர் உயரமுள்ள பிரம்மரிஷி மலை 2006ஆம் ஆண்டு முதல் சுமார் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 25 மீட்டர் உயரம் வரை வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போய்விட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 10 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டு முதல் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. தென்காசி மாவட்டத்தில் அரியநாயகபுரம் கிராமத்தில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் 50 மீட்டர் உயரத்தில் கோணமலை இருந்திருக்கு. ஆனால் 99க்கு அப்புறம் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம பார்த்தோம்.